இந்தியாவில் HMP வைரஸால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை 3ஆக உயர்ந்திருக்கிறது. இதையடுத்து மத்திய சுகாதார அமைச்சகம் இதை உன்னிப்பாக கவனித்து வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், இப்போ 3 குழந்தைகளுக்கு பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. என்ன தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள்? வணக்கம். இப்போது HMP வைரஸால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை 3ஆக அதிகரித்திருக்கிறது. ஏற்கனவே பெங்களூருவில் 3 மாதம் மற்றும் 8 மாத பச்சிளம் குழந்தைகளுக்கு HMP வைரஸானது பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 3ஆவதாக ஒரு குழந்தைக்கும் இந்த பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 24ஆம் தேதி அகமதாபாத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சளி தொல்லை காரணமாக அந்த குழந்தையானது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த குழந்தை உடல்நலம் பெற்று தற்போது சீரான நிலையில் இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இதுவரை 3 குழந்தைகள் இந்த HMP வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். பெங்களூருவில் 3 மாத குழந்தை ஒன்றும் 8 மாத குழந்தை ஒன்றும் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் 3ஆவதாக தற்போது குஜராத்தை சேர்ந்த ஒரு குழந்தையும் இந்த வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பிட வேண்டிய அம்சம் என்னவென்றால், இந்த 3 குழந்தைகளும் அவர்களது பெற்றோரும் எந்த வெளிநாடுகளுக்கும் செல்லாதவர்கள் என்பதுதான் இதில் முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது. இந்த பாதிப்பு ஏற்பட்டால் அந்த குழந்தைகளுக்கு சளி, இருமல் மற்றும் குழந்தைகளின் உதடு பகுதி நீல நிறத்தில் மாறும் என்பதுதான் இதில் அபாயகரமான ஒரு விஷயம். குழந்தைகளுக்கு மூச்சு விடுவதில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்கிறது. இந்த பாதிப்பு ஏற்பட்டால் அந்த இருமல் மற்றும் நுரையீரல் பாதிப்பு மிக அதிகமாகி குழந்தைகளின் உடல்நிலை மிகவும் மோசமாகும் என்பதுதான் இந்த வைரஸின் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன எடுக்கலாம் என்பது தொடர்பாக ICMR மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சகமும் ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே பெங்களூருவில் இது தொடர்பாக ஒரு அவசர ஆலோசனை கூட்டமானது சற்று முன்னதாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 2லிருந்து 3ஆக அதிகரித்திருக்கிறது. காயத்ரி, நன்றி ராஜா, விவரங்கள் இணைந்து வழங்கியமைக்காக. பெங்களூர் மற்றும் குஜராத்தில் HMP வைரஸ் தொற்று உறுதியாக இருக்கக்கூடிய நிலையில் அதனுடைய பாதிப்பு எண்ணிக்கையும் 3ஆக உயர்ந்திருக்கிறது. நிலையில் தமிழக மருத்துவத்துறையும் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், இப்போ தமிழக அரசு இந்த வைரஸ்க்கான ஒரு தடுப்பு ஆலோசனை என்பது தற்போது மேற்கொண்டு வருகிறது. என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இதில் ஆலோசிக்கப்படுகிறது? HMP வைரஸ் பரவி வரக்கூடிய நிலையில், சீனாவில் பரவி வரக்கூடிய நிலையில் அது பற்றி அச்சம் இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியாவில் இதுவரை 3 பேருக்கு இந்த தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக சொல்லக்கூடிய நிலையில், இந்தியாவில் பரவி வரக்கூடிய தொற்றானது ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடியதுதான். ஏனென்றால் இந்த தொற்றானது புதிய வகை கிடையாது. ஏற்கனவே 20 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு தொற்று தான். அதில் இந்த தொற்று தீவிரமடைந்திருக்கிறது சீனாவில். அந்த தொற்று புதிதாக வந்தால்தான் நாம் அச்சப்பட வேண்டும் என்று மருத்துவத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கைட்லைன்ஸ், ஏன்னா இந்த தொற்று ஏற்பட்ட எது போன்ற சிகிச்சைகள் கொடுப்பது, இதற்கான மருந்துகளை தயார் நிலையில் வைப்பதா, எது போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடிஸ் பண்ணுவாங்க பொது சுகாதாரத்துறையில. அதற்கான ஸ்டடிஸ் எல்லாம் தற்போது பண்ணி எது போன்ற சிகிச்சைகளை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்றறிக்கையை தமிழக மருத்துவத்துறை கொடுப்பதற்கு தயாராகி வருவதாக அதிகாரிகள். ரகுவரன், நீங்க இணைப்பில் இருங்க. நம்மோடு மருத்துவர் அமலோற்ப